ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மலபாரில் வந்து நியூ அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க கோல்டு சீட்டுக்கு. ஸோ எந்த ஸ்கீமுக்கு வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பழைய ஸ்கீம் என்ன இருந்துச்சு, இப்போ புதுசாக வந்து என்ன ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தேரடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்கள்ட்ட மலபாரில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்கீம் இருக்குது. கோல்டன் ப்ளூ, கோல்டன் க்ளோ, கோல்டன் பிளிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 சேவிங் ஸ்கீம் வந்து இருக்குது. இப்போ இந்த கோல்டன் ப்ளூம் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டில் வந்து ஆட் ஆகுறது. இந்த கோல்டன் க்ளோ பார்த்தீங்க அப்படின்னா கிராமில் வந்து ஆட் ஆகுறது. கோல்டன் பிளிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. கோல்டன் ப்ளூம் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டில் வந்து ஆட் ஆகுறது. இது வந்து ஒரு 11 மந்த் சேவிங் ஸ்கீமு. இப்போ நீங்கள் கட்டுற அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட் மந்த் 5000 கட்டுறீங்க அப்படின்னா அந்த 5000 தான் சேவ் ஆகும். 11 மந்த் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா 55,000 வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். இப்போ வந்து நம்ம அமௌண்ட்டில் சேவ் ஆகிறது வந்து நமக்கு ப்ராஃபிட் இல்லை. கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கனால நமக்கு வந்து கிராமில் ஆட் ஆகிறது தான் வந்து ப்ராஃபிட்டு. வந்து அமௌண்ட்டில் ஆட் ஆகிறது வந்து ப்ராஃபிட்டாக இருந்துச்சு. ஏன்னா கோல்டு ரேட் வந்து அவ்வளோக்கா வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஒரு மாதத்துக்கு டிஃப்ரெண்ட்டே பார்த்திங்க அப்படின்னா 100 ரூபா 50 ரூபா அப்படி தான் டிஃப்ரெண்ட் வரும். அதனால் அமௌண்ட்டில் சேவ் ஆகிறது வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிராமில் சேவ் ஆகிறது தான் வந்து பெஸ்ட்டு. இதில் வந்து ஒரு 11 மந்த்து சேவிங் ஸ்கீமு. மினிமம் பார்த்திங்க அப்படின்னா 1000 ரூபா. வந்து 500 இருந்து இருந்துச்சு. இப்போ கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கனால மேக்ஸிமம் வந்து எல்லா ஷாப்லேயுமே வந்து 1000 ரூபா அப்படின்ட்டு மினிமம் அமௌண்ட் வந்து மாற்றிட்டாங்க. இது வந்து ஒரு 11 மந்த்ஸ்லேயே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப் டு 14% வரைக்கும் வந்து நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து நகை வந்து எடுத்துக்கலாம். அப்போ வந்து 330 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். இதே வந்து 9 மந்த்தில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து 10% வரைக்கும் உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து எடுத்துக்கலாம். 270 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 6 மந்த் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 9% வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 180 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். நான் பாதிலே வந்து முடிக்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த பெனிஃபிட் இருக்கலாம். ஸோ இதுவுமே வந்து மைனஸ் ஆகும். ஒரு சீட் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாதிலே வந்து நிறுத்தாதீங்க. அந்த பெனிஃபிட் எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மலபாரில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டிசைன் எல்லாமே வந்து 14% குள்ளேயே வந்து இருக்குது. அதனால் நீங்கள் நகைச்சீட்டு போடுறீங்க அப்படின்னா அந்த 14% வரைக்கும் என்ன நகை இருக்குது அப்படின்ட்டு ஓவராலாக வந்து பார்த்துக்கோங்க. இவங்கள்ட்ட வந்து வேஸ்டேஜ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து 14% தான் வந்து இருக்குது அப்படின்னு ஷாப்பில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் க்ளோ வந்து கிராமில் வந்து ஆட் ஆகுறது. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் பார்த்திங்க ஒரு 1000 ரூபாலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மல்டிபிள் 500 ரூபா, இப்போ 1500, 2000, 2500 ஸோ இந்த மாதிரி வந்து அமௌண்ட் வந்து நம்ம போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 11 மந்த்து சேவிங் ஸ்கீமு. இதுலேயுமே வந்து 14% வரைக்கும் வந்து வேஸ்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. 11 மந்த்து வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு அப்படின்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் 14% வரைக்கும் உள்ள நகைக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து எடுத்துக்கலாம். இதே நீங்கள் 9 மந்த்தில் வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா 10% வரைக்கும் உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுப்பாங்க. 270 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். இதே 6 மந்த் பார்த்திங்க அப்படின்னா அப் டு 7% வரைக்கும் உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ கொடுக்குறாங்க. 180 டேஸ் வந்து இதாக இருக்கணும், கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இங்கே வந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டும் வந்து கட்டலாம். இப்போ சில ஷாப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஜிஆர்டி, லலிதா ஜுவல்லரிலாம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வந்து கட்ட முடியாது. எக்ஸ்ட்ரா பேமெண்ட் மீன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு பேமெண்ட் தான் வந்து கட்ட முடியும். இப்போ நெக்ஸ்ட் மந்த்து உள்ள பேமெண்ட் வந்து என் கையில் இருக்குது, நான் கட்டிக்கலாமா அப்படின்னா இந்த மந்த்லேயே வந்து 2 பேமெண்ட் வந்து கட்ட முடியாது சில ஷாப்பில். ஆனால் மலபாரில் பார்த்திங்க அப்படின்னா 2 பேமெண்ட் வந்து நம்ம கட்டிக்கலாம். ஸோ தங்கமயிலுமே வந்து 2 பேமெண்ட்டு 3 பேமெண்ட்டு எவ்வளோ நாளுமே வந்து பல்காக ஒரு அமௌண்ட் வந்து நம்ம போட்டு கூட மொத்தமாக ஒரு 5 மாதத்துக்கு உள்ளதை வந்து ஒரு 3ஆவது மாதமே நம்ம கட்டுறோம்னா கட்டிக்கலாம். ஆனால் வந்து ஃபினிஷிங் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ மெச்சூரிட்டி டைமில் தான் வந்து நம்ம க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ 11 மந்த் வந்து கம்பல்சரி வெயிட் பண்ணி தான் வந்து நம்ம ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பேமெண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கோல்டு ரேட் வந்து இப்போ 2ஆவது மாதம் வந்து கம்மியாக இருக்குது. எப்படியுமே வந்து 8 மந்த் வந்து எப்படி கூடும் நமக்கே தெரியும். அப்போ வந்து இந்த 2ஆவது மாதமே என்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வந்து இருக்குது அப்படின்னா இப்போ 2ஆவது மாதத்துக்குள்ள கோல்டு ரேட்டே வந்து 3ஆவது மாதத்துக்கும் 4ஆவது மாதத்துக்கும் சேர்த்தே வந்து கட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கிராம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகும். ஸோ இது ஒரு ப்ளஸ் வந்து இருக்குது.
வேறு எந்த ஷாப்பில் வந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 3வது சேவிங் ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டைம் டெபாசிட். இப்போ நம்ம பல்காக ஒரு அமௌண்ட் எங்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நம்ம போட்டுக்கலாம். இது வந்து நம்ம மேரேஜ் பண்ணுறதுக்கு இல்லைனா ஒரு பல்காக ஒரு நகை வந்து எடுக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அட்வான்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து நம்ம ஓல்டு கோல்டு பழைய நகை இருக்குது அப்படின்னா அதையுமே வந்து உடஞ்சி போயிருக்கு அப்படின்னா சின்னதாக பொருள் வச்சுருக்கீங்க, பெரிய நகை தான் வைக்கணும் அப்படின்னு இல்லை, ஒரு 4 கிராமு 10 கிராமு ஸோ அந்த மாதிரி நகைலாம் வந்து உடஞ்சி போய் வச்சுருக்கோம்னா மொத்தமாக வந்து பழசு எல்லாத்தையுமே வந்து இந்த ஸ்கீமில் வந்து போட்டுக்கலாம். இது ஒரு 11 மந்த் சேவிங் ஸ்கீம் தான். வந்து 330 டேஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 18% வரைக்கும் வந்து வேஸ்டேஜில் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஷோரூமில் போய் தான் ஜாயின் பண்ணணும். ஆனால் எக்ஸ்ட்ரா பேமெண்ட்லாம் வந்து கட்டும்போது வந்து நம்ம ஆன்லைன்லேயே வந்து பேமெண்ட் வந்து கட்டிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு இது பார்த்திங்க அப்படின்னா ஷோரூம் தான் போய் கட்டணும். ஸோ நீங்கள் அமௌண்ட்டில் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னா 1 lakh வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து கிராம்லேயே தான் வந்து ஆட் ஆகும் நமக்கு. ஸோ பழசு பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட்டில் ஆட் ஆகிறது இருந்துச்சு. ஸோ ஆனால் வந்து 18% வரைக்கும் வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாக வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா 14% தான் வந்து நமக்கு வந்து ஃப்ரீ வந்து கொடுக்குறாங்க. 18 இருந்துச்சு, இப்போ வந்து 14 வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே நகைச்சீட்டு வந்து போடுறதுனால கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கனால மற்றபடி எந்த சேஞ்சுமே இல்லை, பழசுக்குமே அதே தான் இருக்குது. ஸோ 18% வந்து ஃப்ரீ வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 14% வந்து ஃப்ரீ வந்து கொடுக்குறாங்க. கிராமில் ஆட் ஆகுறது பார்த்திங்க பார்த்திங்க அப்படின்னா 14% தான் வந்து கொடுத்துறாங்க. அதே தான் கண்டினியூ ஆகுது. ஆனால் வந்து இந்த அமௌண்ட்டில் ஆட் ஆகிறது வந்து 18% வந்து இருந்துச்சு. இது அதையுமே லெஸ் பண்ணிவிட்டு 14% வந்து கொடுக்குறாங்க. கிஃப்ட்டுமே வந்து கொடுக்குறாங்க. சீட்டு வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் போனஸ் எதுவுமே வந்து கொடுக்குறதில்ல. இப்போ 1 மாதம் போனஸ் அப்படின்னு மாதிரி கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி போனஸ் வந்து கிடையாது. பட் வந்து கிஃப்ட் வந்து உண்டு. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.